குடி மாப்ள. நிப்பாட்டு. ஏய் என்ன பாப்பா பன்னு தின்றியா? ஏய் எல்லாங்க பாரு, இவெல்லாம் பைத்தியம் கிடையாது, பைத்தியம் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பைத்தியத்தை இப்ப நான் தெளிய வைக்கவா? ஏய் புறாவல அட நாங்க என்ன பண்ண உடனேடா கை விடுறா. பாவண்டா அந்த பொண்ணு, அவகிட்ட போய் தப்பா நடந்துக்கிறீங்க. டேய் கை விடுறா, பெரிய இவனா நீ சொன்னா நாங்க கேட்டுக்கணுமா? உங்கள்ட்ட இப்படி சொன்னா வேலைக்கு ஆகாது இல்ல? ஏன் திரும்பவும் வெற்றி இப்படி பண்ணிட்டு இருக்காரு? அம்மா வாமா, காய் வாங்கிட்டு போயிடலாம். நீங்க வாங்கிட்டு வந்துருங்க, நான் போறேன். எனக்கு மனசே சரியில்லை. அக்கா வாக்கா போலாம். வா. சரி வா. ஓடுறா. ஏய் வலிக்குடா. ஐயோ ஐ சாப்பிடுமா. பாவம்க்கா, அம்மா ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. இப்பதான் ஒரு ஆள் சொல்லிட்டு போனா, அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. வெற்றியை நினைச்சா எனக்கே வருத்தமா இருக்கேன். வெற்றி அம்மாவும் எவ்வளவு அன்பா இருந்தாங்க, யாரு கண்ணு பட்டுச்சோ. என்னமோ உங்க மாப்பிள்ளைய தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனீங்க, நடுத்தருல கொண்டாந்து நிப்பாட்டிட்டான்ல. என்னாச்சுமா? அம்மா என்னம்மா ஆச்சு? அம்மா 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 என்னம்மா? துர்கா என்னாச்சு? துர்கா பயமா இருக்கு. அம்மா அக்கா முதல்ல தண்ணி குடு. அம்மா தெளிக்கா. அம்மா 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 எழுந்துருமா. அம்மா என்னம்மா ஆச்சு? அக்கா ஆட்டோ வந்தா கூப்பிடுக்கா. சரி அம்மா. அக்கா ஆட்டோ எங்கம்மா போணும்? ஏதாவது ஹாஸ்பிடல் போங்க. அம்மா மேடம் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. பேர் என்ன? மீனாட்சி. வயசு? 52. ஸ்ட்ரைட்டா போய் ரைட் போ. வாக்கா. என்னாச்சு? நடந்து வந்துட்டு இருக்கும் போது மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஓ நர்ஸ், டாக்டர் அவங்கள பெட்ல படுக்க வைங்க.
நர்ஸ், உடனே இவளுக்கு ட்ரிப்ஸ் போடுங்க. பிளட் டெஸ்ட் எடுத்துருங்க. ஓகே டாக்டர். பல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ட்ரிப்ஸ் ஏறட்டும், பல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். ட்ரிப்ஸ் ஏற கொஞ்சம் லேட் ஆகும், வெயிட் பண்ணுங்க. மாமா, துர்கா நீ அம்மா கூட இரு, நான் போய் சக்திக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். சொல்லு யமுனக்கா. அம்மா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அக்கா, என்னக்கா சொல்ற? அம்மாக்கு என்னாச்சு? ஹாஸ்பிட்டல்ல அம்மாவை அட்மிட் பண்ணிருக்கோம். ஐயோ, இப்போ அம்மா எப்படி இருக்காங்க? இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. டாக்டர் ட்ரிப்ஸ் ஏத்தணும்னு சொல்றாங்க, பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னக்கா சொல்ற? ஏய் சக்தி, நீ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வா. அம்மா எதுக்கு மயக்கம் போட்டு விழுந்தாங்க? சக்தி, நீ முதல்ல கிளம்பி வா, நான் சொல்றேன். துர்கா கூட இருக்காளா? அம்மா கூட தான் இருக்கா. சரி, நீங்க 2 பேரும் பயப்படாதீங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். சக்தி கிளம்பி வரேன்னு சொல்லிட்டா. நர்ஸ், பிளட் ரிப்போர்ட் என்னாச்சு? தோ எடுத்துட்டு வராங்க டாக்டர். இந்தாங்க டாக்டர். சொல்லுங்க. இங்க மீனாட்சி அம்மா எங்க அட்மிட் ஆயிருக்காங்க? மேல செகண்ட் ஃப்ளோர்ல தான் இருக்காங்க, போய் பாருங்க. தேங்க் யூ. நான் நினைச்சது சரியா போச்சு. டாக்டர், என்னாச்சு? அம்மா, அம்மா, அம்மா எப்படி இருக்குமா? சக்தி, டாக்டர், அம்மாக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? டோன்ட் வரி. துர்கா, அம்மா ஏன் மயக்கம் போட்டு விழுந்தாங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். அம்மாவோட பிளட் ரிப்போர்ட் வந்திருக்கு. இங்க பாருங்கம்மா, ரொம்ப அனிமிக்கா இருக்காங்க உங்க அம்மா. அதாவது ரத்த சோகைன்னு சொல்லுவாங்கல்ல, பத்தாததுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா வேற இருந்திருக்காங்க. அதான் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. ட்ரிப்ஸ் ஏத்தியும் பல்ஸ் குறைஞ்சிட்டே தான் இருக்கு. உடனே அவங்களுக்கு பிளட் ஏத்துறது நல்லது, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். பிளட் ஏத்தணுமா? என்ன டாக்டர் சொல்றீங்க? ஓ நெகட்டிவ் பிளட் அவங்களுக்கு தேவை, உடனே ஏற்பாடு பண்ணுங்க. உங்கள யாருக்காவது ஓ நெகட்டிவ் பிளட் இருக்கா? நான் ஓ நெகட்டிவ் தான் டாக்டர், ஆனா உடம்பு சரியில்லைன்னு 2 நாளா ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நீங்க கொடுக்க முடியாதுமா. நர்ஸ், பிளட் பேங்க்ல பேசி பாருங்க, ரொம்ப அர்ஜென்ட்னு சொல்லுங்க. ஓகே டாக்டர். இங்க பாருங்க மேடம், ஓ நெகட்டிவ் பிளட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நான் செக் பண்றேன், நீங்களும் உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல கிடைக்குதான்னு பாருங்க. சக்தி, இப்போ என்ன பண்றது? எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு பாக்குறேன். நானும் என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டு பார்க்கறேன். என் அம்மா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்ததால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். ஓ நெகட்டிவ் பிளட் தேவைப்படுது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு சொல்றியா? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஓ நெகட்டிவ் பிளட் தேவைப்படுதா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராவது இருக்காங்களான்னு கொஞ்சம் பார்த்து சொல்றியா? கேட்டு சொல்றேன்டி. ஹலோ சீனு, எங்க இருக்கீங்க? எங்க அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். ஓ நெகட்டிவ் பிளட் தேவைப்படுது, கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண முடியுமா? பிளட் பேங்க்ல ரத்தம் இல்லையா, நாளைக்கு தான் கிடைக்கும்னு சொல்றாங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் கேட்டு பார்த்துட்டேன்க்கா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க. சரி, நீ எதுவும் டென்ஷன் ஆகாத, நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். நான் எத்தனை தடவை உன்கிட்ட கேட்டேன், நீ எதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிற? அம்மா ஏன் மயக்கம் போட்டு விழுந்தாங்க? துர்கா, நான் உன்கிட்ட தான் கேக்குறேன், அம்மா ஏன் மயக்கம் போட்டு விழுந்தாங்க? அக்கா, முதல்ல அம்மா நல்லா ஆகட்டும், நம்ம அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஏய், இப்போ நீ என்ன நடந்துச்சுன்னு சொல்ல புரியா இல்லையா? சொல்லுங்கறல. சக்திகா, அம்மா மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு காரணம் வெற்றிதான்க்கா. என்னடி வெற்றியா? அவன் என்ன பண்ணா? சக்திகா,
இதெல்லாம் இப்ப எதுக்குக்கா? இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா துர்கா? சக்தி, அம்மாவும் நாங்களும் மார்க்கெட்டுக்கு போனோம். வெற்றி குடிச்சிட்டு ஒரு ரவுடி கிட்ட சண்டை போட்டதை பார்த்ததும் அம்மா ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. டாக்டர் தான் சொன்னாங்கல்லக்கா, அம்மா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்கன்னு. பாவம்க்கா அம்மா, எவ்வளவுதான்க்கா அம்மாவும் தாங்குவாங்க. ராஸ்கல், உனக்கு இருக்குடா, என்ன பண்றன்னு பாருக்கா. எங்க போற? முதல்ல அம்மாக்கு பிளட் அரேஞ்ச் பண்ற வேலையை பாப்போம்க்கா, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஆமா சக்தி, அம்மாவை பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கு. சீக்கிரமா ஏதாவது பண்ணுடி. சரிக்கா, என் ஃப்ரெண்டு ஒருத்தி பிளட் பேங்க்ல வேலை பாக்குறான். நான் அவளை நேர்ல பார்த்து பிளட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சரிக்கா. அது வரைக்கும் நீங்க அம்மாவை பாத்துக்கோங்க. சரிக்கா. சக்தி, அம்மாக்கு ஒன்னும் ஆகாதுல? ஐயோ அக்கா, அம்மாக்கு ஒன்னும் ஆகாது. நான் விட மாட்டேன்க்கா. நான் பிளட்டோட வரேன். துர்கா, இன்னைக்கு உனக்கு எக்ஸாம்ல, நீ எதுக்கு எக்ஸாம்க்கு போல? இல்லக்கா, அம்மாவை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படிக்கா போறது? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் துர்கா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. அக்கா, நீ அம்மாவை பாத்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, நீங்க போயிட்டு வா. அம்மாவை பாத்துக்கோ. என்னம்மா, பிளட்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? என் தங்கச்சி போயிருக்கா டாக்டர், வந்துருவா. சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுங்க. பல்ஸ் இறங்கிட்டே இருக்குமா? உடனே பிளட் ஏத்தணும், இல்லைன்னா காம்ப்ளிகேட்டட் ஆயிடும். கண்டிப்பா என் தங்கச்சி பிளட்டோட வந்துருவா டாக்டர். நர்ஸ், டாக்டர். அவங்களுக்கு பிளட் கிடைச்சதும் இமிடியேட்டா எனக்கு இன்ஃபார்ம் ஓகே பண்ணுங்க. டாக்டர். ஓகே. ஓகே மேம், இங்க இருக்கிற எல்லா பிளட் பேங்க்கையும் நாங்க கேட்டு பார்த்துட்டோம். எங்கேயுமே பிளட் கிடைக்கல. உங்க சிஸ்டரை எப்படியாவது பிளட் அரேஞ்ச் பண்ண சொல்லுங்க மேம். சரி. மீனாட்சி அம்மான்னு ஒருத்தங்களை இங்கே தான் அட்மிட் பண்ணியிருக்காங்களா? ஆமா. நீங்க பிளட் கொடுக்க வந்திருக்கீங்களா? இல்ல, அவங்கள பார்க்க வந்திருக்கோம். இல்ல, அவங்களுக்கு ஓ நெகட்டிவ் பிளட் தேவைப்படுது. எங்கேயும் கிடைக்கல. நீங்க வந்து கேட்டதும் பிளட் கொடுக்க தான் வந்திருக்கீங்கன்னு தப்பா நினைச்சிட்டேன். ஓ நெகட்டிவா? ஆமா சிஸ்டர், நான் ஓ நெகட்டிவ் தான் சிஸ்டர். ஓ அப்படியா? டாக்டர், நான் பிளட் தரேன் டாக்டர், எவ்வளவு வேணா எடுத்துக்கோங்க. என்ன தம்பி குடிச்சிட்டு வந்து நிக்கிறீங்க? உங்ககிட்ட எப்படி பிளட் எடுக்க முடியும்? இது ஹாஸ்பிடல், குடிச்சிட்டு வரக்கூடாது. ஐயோ டாக்டர், நான் குடிச்சிட்டு வரல டாக்டர். ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேக்குறீங்களா? நர்ஸ், முதல்ல இவங்களை வெளியில அனுப்புங்க. செக்யூரிட்டி, வெளியில கூட்டிட்டு போங்க. டாக்டர், நான் சொல்றத கேளுங்க டாக்டர். வாங்க அண்ணா, சார். அண்ணா, ஒரு நிமிஷம் இருங்க. டாக்டர், நான் சத்தியமா குடிக்கவே இல்ல டாக்டர், நம்புங்க. குடிச்சிருக்கிற வாடை இங்க வரைக்கும் வருது. நீங்க குடிக்கலன்னு போய் சொல்றீங்க? ஐயோ டாக்டர், நான் சத்தியமா குடிக்கல. மார்க்கெட்ல ஒரு சின்ன பிரச்சனை டாக்டர். அந்த ரவுடிங்களை அடிக்க நினைச்சேன். அவன் கையில இருந்த பாட்டில் என் மேல விழுந்துருச்சு டாக்டர், நம்புங்க. நீங்க சொல்ற எதுவும் நம்புற மாதிரி இல்லையே. ஐயோ சத்தியமா டாக்டர். சரி, நீங்க வேணா என்ன செக் பண்ணிக்கோங்க. மேடம் ப்ளீஸ் மேடம், அதான் அண்ணன் அவளை சொல்றாருல மேடம், கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க மேடம். ஆமா. நர்ஸ், டாக்டர். இவங்களை கூட்டிட்டு போய் செக் பண்ணுங்க. ஓகே டாக்டர். ட்ரிங்க்ஸ் பண்ணலனா இமிடியேட்டா பிளட் எடுங்க. ஓகே டாக்டர். தேங்க்ஸ் வாங்க டாக்டர். சார். போனேன். சார் வாங்க போலாம். சிஸ்டர், ரூம் நம்பர் 104 பில் பே பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டாங்க டாக்டர். இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். சரிங்க டாக்டர். டாக்டர், என்னாச்சு நர்ஸ்? இவர் குடிக்கல டாக்டர். குட். அப்ப பிளட் எடுத்துட்டு மீனாட்சி அம்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஓகே டாக்டர். வாங்க சார். தேங்க் யூ டாக்டர். சிஸ்டர், சக்தி, என்னாச்சு? எல்லா இடத்துலயும் கேட்டு பார்த்துட்டேன்க்கா. ஓ நெகட்டிவ் பிளட் கிடைக்கல.
துர்காவை அவ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்க சொல்லிருக்கேன்க்கா. இப்போ என்ன சக்தி பண்றது? எனக்கு ஒண்ணும் புரியலக்கா. சரி, நம்ம டாக்டர் கிட்ட பேசுவோம் வா. டாக்டர், எல்லா இடத்துலயும் கேட்டு பார்த்துட்டேன். பிளட் நாளைக்கு தான் கிடைக்குமா? நீங்களே ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர். என்னம்மா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? விஷயமா? என்னாச்சு டாக்டர்? உங்க அம்மாவுக்கு பிளட் கிடைச்சிருச்சு. ஒருத்தர் வந்து பிளட் டொனேட் பண்ணிட்டாரு. நிஜமாவா சொல்றீங்க? ஆமாமா, அதுவும் அவரு நேர்லயே வந்து டொனேட் பண்ணாருமா. ரியலி நைஸ் மேன். இனிமே நீங்க பயப்பட ஒண்ணும் தேவையில்லை. டோன்ட் வரி. யாரு பிளட் கொடுத்தாங்க டாக்டர்? நாங்க அவரை பார்க்கட்டுமா? ஷூர், உள்ள ரூம்ல தான் இருப்பாங்க, போய் பாருங்க. தேங்க்யூ டாக்டர். அக்கா வா. சார் ஒரு நிமிஷம் இருங்க. சார் இந்த ஜூஸை குடிங்க. நல்ல நேரத்தில் வந்து பிளட் கொடுத்தீங்க சார். இல்லைன்னா இந்த அம்மாவுக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆயிருக்கும் சார். சார் அப்புறம் உங்கள் பேர் ஃபோன் நம்பர்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும், சரிங்களா? என் கூட வாங்க. சிஸ்டர், எங்க அம்மாவுக்கு பிளட் கொடுத்தவரே எங்க? யாருன்னு தெரியல, இப்பதான் பிளட் கொடுத்துட்டு போனாரு. அவருடைய ஃபோன் நம்பர் கிடைக்குமா? நீங்க ரிசப்ஷன்ல கேட்டு பாருங்களேன். ரிசப்ஷன்லயா? சரி, இப்போ அம்மாக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? எதுவும் இல்ல மேடம், எல்லாம் நார்மலா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். எனக்கு எதுக்கு மேடம் தேங்க்ஸ் சொல்றீங்க? கரெக்டான டயத்துல பிளட் கொடுத்தாருல்ல, நீங்க அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அம்மாவை பாத்துக்கோங்க மேம். அக்கா, ஒருவேளை அவர் வெளியில எங்கேயாவது இருக்கலாம். பாக்கா, போய் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வரலாம். வெற்றி எதுக்கு இங்க வந்தாரு? சக்தி, இப்ப எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம், சொல்றத கேளு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து நிக்கிறான். இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. சக்தி, ஒரு பிரச்சனையும் வேணாம். அக்கா கைய விடுக்கா. விடுன்னு சொல்றல. உன்னை யார் இங்க வர சொன்னா? இல்ல நீ இது வந்து ஏய், நீ பேசாத. அண்ணி, நாங்க சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க நீ. சக்தி, உன்னை பார்த்தால எனக்கு பத்திக்கிட்டு வருதுடா. சக்தி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நீ எதுவும் பேசாத. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பாத்துட்டு போயிடுறேன்னு சொல்ல வரியா? எங்க அம்மா மேல நீ பாசமா இருந்து நடிச்சதெல்லாம் போதும். சக்தி, என்ன நீ? எங்க அம்மாவுக்கு ரத்தத்துக்காக நான் எங்கெல்லாம் அலைஞ்சேன்னு உனக்கு தெரியுமா? எங்க அம்மா உன்ன போல ஒண்ணு இல்லடா. உன் போட்டோவை மாட்டி வச்சிருக்காங்களேடா என் வீட்டுல, அவங்கள சொல்லணும். நீதான் எங்க வீட்டுக்கு ஒரே ஆம்பளை தோணன்னு ஊரெல்லாம் சொன்னாங்கடா. ஆனா நீ குடிச்சிட்டு வந்து நிக்கிற. தன் பேரு சொல்ல கூட விருப்பம் இல்லாத ஒருத்தர் பிளட் கொடுத்துட்டு போனாரா? இப்படி ஊரே எங்க அம்மாவுக்காக என்னெல்லாம பண்றாங்க. ஆனா நீ என்னடா பண்ண?
நீ என்ன பண்ண? ஆ? இதோ அம்மா இங்க கிடக்குறாங்களே, அதுக்கு என்ன காரணம் தெரியாதுல்ல? அதுக்கு காரணமே நீதான்டா. சக்தி, நானா? ஏய், நான் என்னடி பண்ணேன்? நீ என்னடா பண்ணல? ஆ? நாங்க உனக்கு என்னடா பண்ணோம்? ஏண்டா எங்களை ஓட ஓட விரட்டுற? சக்தி, நீ ஏதோ டென்ஷனா இருக்க. டேய், நான் டென்ஷனா இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே உன்னால தான்டா. ஹாஸ்பிட்டலுக்கு குடிச்சிட்டு வர வந்திருக்க. ச்சே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஐயோ சக்தி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. டேய், நீ எதுவும் பேசாத. நீ தானே என்ன லவ் பண்ண? ஆ? நான் தான் வேணும்னு என் பின்னாடியே சுத்தி சுத்தி என் மனச மாத்துனது நீ. ஒரிஜினல் பேரு கூட சொல்லாம வேற ஏதோ ஒரு பேரை சொல்லி என்கிட்ட பழகுன. எனக்கு கல்யாணம் நடக்கிற நேரமா பார்த்து கரெக்டா மண்டபத்துக்குள்ள வந்த. என் கழுத்துல நீதானே தாலி கட்டின. இவ்வளவு பண்ணது நீதானே? ஏன்டா அப்படி எல்லாம் பண்ற? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? ப்ளீஸ் சக்தி, என்ன கொஞ்சம் பேச வர்றியா? டேய், சொல்லிக்கிட்டே இருக்க, பேசாத போ. அண்ணி என்ன பண்றீங்க? போடா. சக்தி, அண்ணி அண்ணே மேல தப்பு இல்ல, சொன்னா கேளுங்க. சொல்றத கேளு. சக்தி, ஐயோ, சக்தி, முதல்ல இங்க இருந்து போ. அண்ணே அண்ணா,